ரத்தன் டாட்டா இறந்த பின்பும் நிறைய பேர்த்த வாழ வச்சிருக்கிறாரு. 24 பேர்த்துக்கு தன்னுடைய 3900 கோடி ரூபாயை உயிரில் எழுதி வச்சிருக்கிறாரு. மறைந்த ரத்தன் டாட்டா தன்னுடைய 3900 கோடியை தனக்கு கீழே வேலை செஞ்ச 24 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்து அதை உயிலாக எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த உயில் விவரத்தை மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உயிலை யாராவது எதிர்த்தா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி டாட்டா எச்சரித்துள்ளார். தன்னுடைய பழைய நண்பர் மோகினி தத்தாவிற்கு சொத்துல ஒரு கணிசமான தொகையை டாட்டா அவர்கள் ஒதுக்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் வேலை செஞ்ச, அலுவலகத்தில் வேலை செஞ்ச அனைவருக்குமே, சமையல்காரர், கார் டிரைவர்னு அத்தனை பேர்த்துக்குமே தன்னுடைய தொகையை பிரித்து கொடுத்துருக்கிறாரு. அதுபோக சாந்தனு நாயுடு தன்னிடம் வாங்கிய 1 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. டிரைவர் வாங்கிய 19 லட்சத்தும், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காரர்னு தன்னோட யார் கடன்லாம் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உயிரில் எழுதியிருக்கிறாரு. தன்னுடைய வளர்ப்பு நாய்க்கு 30 லட்சம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உயிரில் குறிப்பிட்டு இருக்கிறாரு. மேலும் தன்னுடைய ஆடிட்டர் திலீப் மற்றும் டாக்டர் போரஸ் கபாடியா ஆகியோர் முன்னிலையில் இந்த உயிரை எழுதினதாகவும் கையெழுத்திட்டுள்ளார் ரத்தன் டாட்டா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ரத்தன் டாட்டானுடைய சகோதரர் நொயல் டாட்டா மற்றும் அவருடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான சொத்துக்களையும் நான் பிரித்து தரல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பெயரும் இடம்பெறலைங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அன்டில் டாடா பாய்.